1934லேயே ஒரு படத்துக்கு 1,00,000 சம்பளம் வாங்கிய முதல் நடிகை கே.பி. சுந்தராம்பாள் தான். கணீர் குரலுக்கு சொந்தக்காரரான இவர் பக்த நந்தனாருங்கிற படத்தில் ஆண் வேடமிட்டு நடித்ததுக்காக 1,00,000 சம்பளம் வாங்கினாங்க. அந்த படத்தில் இருந்த 41 பாடல்களில் 19 பாடல்கள் இவங்க தான் பாடினாங்க. திருவிளையாடல் படத்தில் இவங்க பாடின பழம் நீயப்பா பாடல் இன்றைக்கும் பிரபலமாக இருக்குல்ல. ஔவையாரை யாரும் நேரில் பார்த்ததில்ல. ஆனால் கேபிஎஸ் அவங்க அந்த கதாபாத்திரம் நடித்த பிறகு ஔவையார் இப்படி தான் இருந்திருப்பாங்கன்னு நாம் கற்பனை பண்ணிக்க முடியும். நாடக நடிகரான கிட்டப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட கேபிஎஸ் அவர் இறந்த பிறகு வேறு ஆண்களோட கடைசி வரைக்கும் நடிக்கலைங்க. 1970 பத்மஸ்ரீ விருது கொடுத்து மத்திய அரசு கௌரவிச்சது. கவுந்தியடிகள், மணிமேகலை மாதிரியான துறவர வேடத்தில் அதிகம் நடித்தாங்க. மொத்தமே 12 படங்கள் தான் நடிச்சிருந்தாலும் காலத்தை வென்று நிற்கும் கலைஞர் கேபிஎஸ் அவர்கள்.